லூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஜனவரி மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே அவரை நோக்கி பார்க்கும்படியா நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒரு மாதம் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்தீங்களேப்பா. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உள்ள கைகளிலே எங்களை வரைந்து வைத்து ஆண்டவரே சமூகம் எங்களுக்கு முன்பதாக போய் எங்களை விட்டு விலகாதிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு வந்த நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா, இப்பொழுது வேதத்தை நாங்கள் தியானிக்கும் போது பசுத்தாவியானவர் வெளிப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தந்து எங்களை திருப்திப்படுத்தி அனுப்புங்கப்பா. ஆண்டவரே, அடியாளர்களை சிலுவைக்கு பின்பதாக மறைத்துக் கொள்ளுங்க, இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் பேசுங்க, உடைய கருத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய செய்தியின் தலைப்பு நம்முடைய செய்தியின் தலைப்பு இருதயங்கள். நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு இருதயங்கள். வேதத்திலே நிறைய இருதயங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமம் உள்ள இருதயம், கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம், அப்படி நிறைய இருதயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நிறைய பேருக்கு என்னன்னா நிறைய வசனம் ஜோடி சிஸ்டர் சொல்றாங்க, ஸோ எங்களுக்கு புரியுறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கு நம்ம கொஞ்சம் வசனங்களை மட்டும் எடுத்து நல்லா டீப்பாக தியானிக்க போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் வசனங்களை மட்டும் எடுத்து நல்லா டீப்பாக தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படிக்காக ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் நம்மளை ஒப்பு கொடுப்போம். இருதயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23:26, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்க கடவுது. ஏன் ஆண்டவர் நம்ம இருதயத்தை கேட்கணும்? கால் இருக்கு, கை இருக்கு, கண் இருக்கு இல்லையா? அதோட முக்கியமானது மூளையெல்லாம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் கேட்காம ஆண்டவர் ஏன் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார்? மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. ஏன் அப்படி கேட்கிறாருன்னு சொன்னா, ஒரு கரு ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல உருவாகும் போது முத உருவாகிறது என்னதுதானா? என்னது? இருதயம். மொத அந்த இருதய துடிப்பு தான். தாய் கர்ப்பம் தரித்து முதல் 4 வாரத்துல முதலாவது உருவாகிறது என்னது? இருதயம். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே ஆண்டவர் பெஸ்ட்டை எனக்கு கொடு, முதலாவது எனக்கு கொடு அப்படி சொல்லிதான் என்ன செய்கிறார்? கேட்கிறார் இல்லையா? யாத்திராகம புஸ்தகத்துல வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு வழிநடத்தும் போது சொல்லுகிறார், உன் கற்பத்தில் முதல் பிறக்கிறது எல்லாம் எனக்கு சொல்லுவான். அது ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, புறா குஞ்சா இருந்தா கூட முதலாவது உள்ளது யாருக்கு சொன்னோம்? ஆண்டவருக்கு சொன்னோம். மனிதர்களாகிய நாம் படைக்கப்படும் பொழுது முதலாவது உருவாக்கப்படுகிறது என்னது? இருதயம். அந்த இருதயத்தை என்கிட்ட தா. முதலாவது உனக்குள்ளதுல பெஸ்ட் இருதயம், அதை எனக்கு தா. நியூ டெஸ்டமெண்டா இருக்கட்டும், ஓல்ட் டெஸ்டமெண்டா இருக்கட்டும், நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், உன் முழு இருதயத்தோடும், முதலாவது ஆண்டவர் தான் சொல்றார், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் என்னத்துல நீ அன்பு கூறு. அப்ப அதுதான் பிரதான கட்டளை. வேதாகமத்தில் உள்ள பிரதான கட்டளை அதுதான். அப்ப அந்த பிரதான கட்டளையில முதலாவது ஆண்டவர் எதுல அன்பு கூற சொல்லுகிறார்? முழு இருதயத்தோடும் அன்பு கூறு. அப்ப இருதயம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? உலகத்திலையும் பாருங்க, கிட்னியை என்ன சொல்றாங்க? டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடுறாங்க, லிவரை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடுறாங்க, ஈவன் இன்டெஸ்டைனை கூட கட் பண்ணி என்ன செய்யறாங்க? பிளாஸ்டிக் இப்பெல்லாம் போட்டு பாருங்க. ஆனா இருதயம் பழுதுபட்டு போயிட்டு என்று சொன்னால் அதை காப்பாற்றுவது மிக மிக கடினமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இருதயம் எவ்வளவு முக்கியம், அதை ஏன் ஆண்டவர் கேட்கிறார், அதுல என்ன விசேஷம் இருக்கிறது என்று சொல்லிதான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பாருங்க, 2 விதமான இருதயங்கள் இருக்கு. மனுஷர்களுக்குள்ளேயே 2 விதமான குணாதிசயங்கள் உள்ள இருதயங்கள் 2 இருக்கு. பாருங்க, ஒண்ணு யாக்கோபு 3:11 சொல்லுகிறது, ஒரே ஊற்றுக்கல்லில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா. இருதயத்தை பத்தி யாக்கோபுல நிறைய சொல்லிட்டு வர்றாரு பவுல். அப்படி சொல்லிட்டு வரும்போது இந்த 3:11
கசப்பா இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு மனுஷனுடைய வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டிலயா இருக்கட்டும் புதிய ஏற்பாட்டிலயா இருக்கட்டும், ஆண்டவர் மனுஷனை வந்து அவனை ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பிக்சரைஸ் பண்ணி சொல்லும் போது அந்த இருதயத்தை வச்சுதான் அவனை பிக்சரைஸ் பண்ணி என்ன செய்கிறாருன்னு சொல்ற தாவீது சொல்லும் போது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுது. அப்போ ஒரு மனுஷனை சொல்லும் போதே அந்த இருதயத்தை வச்சுதான் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டே வராரு, சொல்லிட்டே வராரு. இப்போ ஒரு மனுஷனை நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அப்ப இருதயத்துல என்ன இருக்குங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்ம முகத்துல நம்ம என்ன செய்து விட்டுருவோம், அதை பிரதிபலிச்சு விட்டுருவோம். இப்ப ரேச்சல் கூட எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அவளை பார்க்கும்போது நல்லா சிரிப்பேன் பண்ணுவேன், அது தனியே தெரியும். ரேச்சல் கூட எனக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்க, அவளை பார்க்கும்போது சிஸ்டர் சொல்லுவேன். பட் அதுலயே நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம் அவ கூட எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா. அப்போ இருதயத்தின் நினைவை பிரதிபலிக்கிறது எதுவாக இருக்கிறது, நம்முடைய அப்போ நம்மளை பிக்சரைஸ் பண்ணணும்னாலே நம்முடைய இருதயத்தை வைத்து நம்ம என்ன செய்து விடலாம், பிக்சரைஸ் பண்ணிவிடலாம். அப்போ இங்க பாருங்க, முதலாம் 2 இருக்கு. தித்திப்பு சுரக்கும் இருதயம், கசப்பை சுரக்கும். முதல்ல தித்திப்பை தியானிப்போம், அப்புறம் கசப்புக்கு போவோம். சரியா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் என்னது? ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அது மரண கண்ணிகளுக்கு என்ன செய்யும், தப்புவிக்கும். சிங்காசனத்தின் மத்தியிலிருந்து ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள நதிக்கண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். என்னுடைய மெசேஜில் நீங்க எப்பவும் பார்த்தீங்கன்னா, ஏன் நான் நிறைய வசனம் சொல்றேன்னா, பழைய ஏற்பாட்டை எப்பவுமே நம்ம புதிய ஏற்பாட்டோடு ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம அந்த வசனத்தை என்ன செய்யணும்னா தியானிக்கணும். இப்போ என்னுடைய பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில இருந்து நான் ஒரு வசனம் எடுத்திருந்தா அதுக்கு ரிலேட்டடா உள்ள வசனம் எங்க இருந்து எடுத்திருப்பேன், புதிய ஏற்பாட்டில இருந்து எடுத்திருப்பேன். ஏன்னா புதிய ஏற்பாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு எழுதப்பட்ட அந்த புதிய ஏற்பாடு நமக்கு ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அடுத்தது சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிக்கு நம்ம என்ன செய்யலாமா, தப்பலாமா. சிங்காசனத்தின் மத்தியில் இருந்த ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துகிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். தித்திப்பை சுரக்கிற இருதயம், ஜீவ நீரூற்றை சுரக்கிற இந்த இருதயத்திலிருந்து என்ன வெளிப்படுமா, அந்த ஆவியின் கனியாகிய அந்த 9 காரியங்கள் வெளிப்படுது. என்ன பாருங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம். ஆவியின் கனி 9 யாருக்கெல்லாம் பார்க்காம தெரியும்? சின்ன பிள்ளைல சண்டே கிளாஸ்லதே சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. அது நம்ம பிரெயின்ல இருந்தால் தான் அது காற்று வழியா, நம்ம வாரி வழியா, நம்ம ஃபேஸ் வழியா நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். நீங்க மனப்பாட பண்ணுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஸோ இந்த 9 ஆவியின் கனிகளும் நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அது நம்முடைய முகத்தின் வழியாக அடுத்தவர்களுக்கு அது என்ன செய்யும், பிரதிபலிக்கும். ஹல்லேலூயா. மூளையில இருந்தாதான் மூளை இதயத்துக்கு சரீரத்துக்கு என்ன செய்யும், கட்டளை கொடுக்கும், இதை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ ஆவியின் கனியாகிய இந்த 9 குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்குமானால் நம்முடைய இருதயம் தானா என்ன செய்யும், எதை சுரக்கும், எதை சுரக்கும், தித்திப்பை சுரக்கும். எனக்கு சுரக்காது, கசப்பை சுரக்காது. ஹல்லேலூயா. இந்த ஆவியின் கனி நமக்குள்ள இருக்கும் போதுதான் ஒருத்தரிடத்துல ஒரு குறைபாடோ அல்லது ஒரு மன வருத்தமோ இருக்கும்போது ஆண்டுடைய சமூகத்துல போய் நிற்கும் போது இந்த ஆவியின் கனி நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நெவர் மைண்ட், ஹி இஸ் யுவர் பிரதர். நெவர் மைண்ட், ஹி இஸ் யுவர் சிஸ்டர். நெவர் மைண்ட், ஷீ இஸ் யுவர் மதர். நெவர் மைண்ட், ஷீ இஸ் யுவர் ஃபாதர். கவலைப்படாத, அது உன் பிள்ளைதான், நீ பெத்த பிள்ளைதான், பரவாயில்ல சொல்லிட்டு போகுது, விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில அப்சலோம் தாவீதை என்ன செய்யான், கொலை செய்ய தீர்மானித்து தேடிட்டு தெரிஞ்சான். தாவீது சேனை வீரர்கள் போய் அவரோட யுத்தம் பண்ண போகும்போது சொன்னா, பிள்ளையாண்டானே மெதுவாய் நடத்துங்க. ஹல்லேலூயா. ஏன், தேவனுடைய அன்பு அவனுடைய இருதயத்துல இருந்துச்சு. ஆவியின் கனியில முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு. அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ள இருக்குமாயின் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம் என்று சொல்லுகிற மீதி உள்ள கனிகள் அத்தனையும் அதை என்ன செய்யும்,
ஃபாலோ பண்ணி வந்ததாகவே தேவ அன்பினால் நம்முடைய இருதயம் நிறைந்து இருக்கும்படிக்கு அந்த தேவ அன்பு நிறைய நிறைய ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்துல மாமன் மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை வரும்போது மாமியார் சொல்லுவாங்க, பரவாயில்ல இந்த பிள்ளையில ஒரு பிள்ளைதான். மருமகள் சொல்லணும், என் தாய் போல அவங்களும் தாய் தான். கணவன் மனைவிக்குள்ள வரும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கணவன் புரிந்து கொள்ள வேண்டும், இவளும் என்னோடு கூட நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவள். பரவாயில்ல இருக்கட்டும், கணவன் கூட நமக்கு சண்டை வரும்போது நம்ம சொல்லணும், பரவாயில்ல இவரை சுமந்து கொண்டு போகும்படி ஆண்டவர் என்ன இவருக்கு என்று கொடுத்திருக்கிறார். கூணனானாலும் எங்க சுமக்கணுமா? குட்டையில சுமக்கணும். சோ நம்ம என்ன சொல்லணும்? பரவாயில்ல, மை ஹஸ்பண்ட் தானே, பரவாயில்ல சொல்லிட்டு போட்டோம், மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே எனக்கு மன்னிக்கும் இருதயத்தார். குடும்பம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஹல்லேலூயா. அங்க சண்டை, குழப்பம், பிரச்சனை, ஒரே போராட்டம் இருக்காது. ஒரு ஆளுன்னா ஒரு ஆள் என்ன செய்வோம், ஆவியின் கனி நிறைந்தபடினால விட்டு கொடுத்துரும், பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. எங்க இருந்து தித்திப்பான ஒரு காரியம் சுமக்கும் என்று சொன்னால், இந்த ஆவியின் கனிகள் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் போது அந்த இருதயத்திலிருந்து தித்திப்பான ஜீவனுள்ள தண்ணீர்கள் நமக்கு புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாடகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவும் பொய்சாட்சிகளும் தூசணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கலாத்தியர் 5:19-20-21 சொல்லுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பிரிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டு முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிப்பதில்லை என்று முன்னமே நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டாண்டு காலமாய் பிறந்ததிலே இருந்து கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் நம்முடைய இருதயம் இப்படிப்பட்ட கனிகளால் நிறைந்திருக்குமானால் நம்ம எங்க போக மாட்டோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்கிற சொல்லுகிறதுலே ஒரு முக்கியத்துவமே என்னன்னு சொன்னா, நம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம். அதுதான். அது இல்லைன்னு சொன்னா நம்ம கிறிஸ்தவங்களா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதுதான் நமக்கு என்னது, டெஸ்டினி. அப்ப அந்த டெஸ்டினியை போய் சேருவதற்கு இப்படிப்பட்ட குணாதிசயங்களினால, கசப்புகளினால, கசப்பை சுரக்கிற தண்ணீரால் நம்முடைய இருதயம் நிறைந்திருக்குமாயின் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்பது கடினமாக ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கசப்பானத்தை சுரக்கும் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குமா? இப்படிப்பட்ட மிருக குணங்கள் நிறைந்ததா இருக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியான். அப்படி என்று சொன்னால் என்ன? கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது சொல்லுகிறது, மிருகத்துக்கு என்ன செய்யாது, இருக்காது. மிருக குணம் நம்மிடத்துல இருக்குமானால் அது இருக்காது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறார். அப்ப தெய்வத்தை அறிகிற அறிவு, நித்திய ஜீவனை குறித்த அறிவு நமக்கு இருக்குமாயின், நம்முடைய இருதயம் அவைகளால் நிரப்பப்பட்டு இருக்குமாயின், நம்முடைய உள்ளத்திலிருந்து எதுதான் சுரக்கும்? தித்திப்பு சுரக்கும். இப்படிப்பட்ட மிருகங்களுடைய குணாதிசயங்கள் நம்மிடத்திலிருந்து என்ன செய்யாது, சுரக்காது. நம்ம வேலை பார்க்குற இடத்துல சொல்லுவோம், நமக்கு மேல அதிகாரி எப்போ சிச்சிட்டே இருக்கணும், நான் இது மாதிரி குறைச்சிட்டே இருக்கான்ப்பா. அங்க போய் ஒரு மனுஷன் நம்ம ஒப்பிட்டு சொல்ல மாட்டேன், நான் ஐயோ அந்த ஆளா எரும மாடுப்பா, என்னதான் மழை பெய்யட்டும் அவருக்கு சொரணையே. மனுஷனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி மனுஷர்களாகிய நாமே மிருகங்களோடு அவர்களை ஒப்பிட்டு சொல்லும் போது வேதம் திட்டமும் தெளிவாய் சொல்கிறது, மிருக குணமுள்ள மனுஷன் அவைகளை அறிய. அந்த வசனத்துக்கு முன்னாடி வாசிச்சா நிறைய ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லிட்டு வர்றாரு. அந்த ஆவியின் கனிகள் நான் சொல்கிறேன், இவைகள் இல்லாதவன் மிருக குணம், அழிந்து போகிற மனுஷன், கனவுள்ளவனா இருந்தும் அதை இல்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பாயிருக்கிற ஒரு வசனம் சொல்லுகிறது, மேலே ஏறுகிற மனிதர்களுடைய ஆவியும் கீழே மண்ணுக்குள்ளே இறங்குகிற மிருகங்களுடைய ஆட்டம். மேலே ஏறுகிற மனிதர்களுடைய ஆவியிடத்துலதான் இந்த குணாதிசயங்கள், தித்திப்பை சுரக்கிற குணாதிசயங்கள் அங்கே நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. கீழே மண்ணோடு மண்ணாக போகிற மிருகங்களிடத்துல நல்லவைகளை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அவைகளிடத்துல என்ன இருக்கும் பாருங்க, ஆட்டோட குணம், மயிலோட குணம், இது
செம்பரி ஆடு மேல மழை பெய்த மாதிரி. செம்பரி ஆடு மேல மழை பெய்தா அது மழையில நல்லா நிக்க. ஏன் தெரியுமா? அதுக்கு இந்த முடி வந்து மூடிடும் சரீரத்தை. ஸோ இந்த குளிர் தாக்காதபடினால எந்த மழைனாலும் செம்பரி ஆடு என்ன செய்யத்தான். அவனுக்கு என்னதான் சொல்லு, செம்பரி ஆடு மேல ஆடஞ்சிக்கு விடும்போது நான்லாம் இந்தியாவில் இருக்கும்போது திட்டிருக்கேன். இந்த வயலுக்கா மேடம் அவனை பத்தி பேசாதீங்க, அவனுக்கு செம்பரி ஆடு மேல மழை பெய்த மாதிரி மேடம். என்ன வேலை நீங்க சொல்லி கொடுத்தாலும் மண்டல யாராவது வேதத்தின் அடிப்படையிலே திறக்கப்பட்ட ஒரு ஊற்று எது? இயேசு கிறிஸ்துவினது சரீரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய விழாவை அவர் திறக்க கொடுத்தபடினால அந்த இரத்தத்தில் இருந்து நம்மை பிள்ளையாக அவர் பெற்றெடுத்தார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் தியானிக்கும் போது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அந்த விழாவிலே அவர் குத்தும் போது அந்த ரத்தம் மாத்திரம் கிடையாது, அவ்வளவு ரத்தம் வந்து முடிஞ்ச பிறகு அதுக்கு தண்ணியும் வந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தியாலஜிஸ்ட் வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? ஒரு தாயுடைய கர்ப்பத்திலிருந்து ஒரு பிள்ளை பிறக்கும் போது அது ரத்தத்தோடு கூட அந்த பிள்ளை பிறக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பன்னீர் கூட உடைஞ்சி அந்த ரத்தத்தோடு கூட அந்த பிள்ளை பிறக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தில் இருந்த எல்லா ரத்தத்தையும் நமக்காக அந்த பிளக்கப்பட்ட ஊற்றின் வழியாக ஊற்றி கொடுத்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் ஊற்றி தண்ணீரையும் அவருடைய சரீரத்திலிருந்து ஊற்றி நம்மை அவர் பெற்றெடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல என்ன சொல்றது, தித்திப்பை சுரக்கிற ஒரு குணாதிசயம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் திறக்கப்பட்ட இயேசுவை நாம் இருதயத்திலே நாம் சொந்தமாய் கொள்ள வேண்டும். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், மகனே உன் இருதயத்தை எனக்கு தருவாயா? இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை உமக்கு கொடுக்கிறேன், நீர் அதுக்குள்ளே வந்து வாசம் பண்ணும், அந்த தித்திப்பை எனக்கு தாரும் என்று சொல்லுவோம். அடுத்தாக நாம் எப்படி இந்த தித்திப்பான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும்? யோவான் 16:13 சொல்லுகிறது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நான் தெரிந்து கொண்டு கட்டளைகளை தெரிந்து கொண்டு பிரமாணங்களை தெரிந்து கொண்டு அதன் வழியிலே நடக்க நாம் பிரயாசப்படும் போது ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது பாருங்க, அந்த மிருக குணங்கள் எல்லாம் வெளியே போய்விடுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் சிறு பிள்ளைகளை போல நாம் மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. சத்திய ஆவியானவர் நமக்குள் வரும்போது அவரே சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறார். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து என்ன செய்யாதிரும், எடுத்துக்கொள்ளாதிரும். ஹல்லேலூயா. ஆகவே இருதயம் மகா திருக்குள்ளதும் அது கேடு நிறைந்ததுமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய அவயவங்களிலே ரொம்ப மோசமானது, ரொம்ப கேடுள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருதயம். வேதம் சொல்றது மகா திருக்கும், அது கேடு. எப்படி வேணாலும் சிந்திக்கும், எப்படி வேணாலும் அது என்ன செய்யும், யோசிக்கும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது என்ன செய்யுது, மாறிப்போம். இன்றைக்கு அன்பாய் இருக்கிற பிள்ளைகள் அடுத்த நாள் அப்படியே எதிராளியாய் மாறி விடுகிறார்கள். இன்றைக்கு அன்பாய் இருக்கிற நம்முடைய தாய் பிள்ளைகளுக்கு வெளியே கூட எடுக்க வேண்டாம், சொந்த ரத்தத்துக்குள்ள எடுக்கிறோம். இன்னைக்கு பார்த்தா ஓவென்று கேட்கிறாங்க, அடுத்த நிமிஷத்துல அப்படியே தூக்கி எறிந்து பேசுகிறார்கள். அப்ப இப்படிப்பட்டவைகளில் இருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி, நம்முடைய பலனுக்கு மிஞ்சி ஒரு பலன் நமக்குள்ளே இறங்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரிடத்திலே வந்து இறங்கின போது அவர்கள் பலன் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. பிசாசை, மாமிசத்தை, உலகத்தை, மரணத்தை ஜெயிக்கிற பலன் நமக்கு எங்கே இருந்து வருகிறது? பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற கசப்புகளை மாற்றி தித்திப்பான இருதயத்தை தந்து தித்திப்பை சுரக்க செய்து நம்மை நடத்தி கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த படம் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? அப்போ மெய், வாய், கண், இந்த மூணையும் மூடிட்டா நிறைய தீமைக்கு நம்ம என்ன செய்திடலாம், தப்பிச்சிடலாம். நிறைய தீமைக்கு என்ன செய்திடலாம், தப்பிச்சிடலாம். ஆனா இந்த படம் உங்களுக்கு என்ன சொல்லுது, சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. சிந்தனையில இருந்து ஒரு மனுஷன் தப்பிப்பது என்பது மிக மிக கடினமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நம்ம இங்கதான் இருப்போம், அமெரிக்காவில் போய் யாரு இப்ப வந்திருக்காரு, யாரு, ட்ரம்ப் என்னெல்லாம் சொன்னாரு, என்னெல்லாம் பேசினாரு. இங்க இருந்துட்டே நம்ம என்ன செய்யறோம், பால் சட்டியை மூடணுமா இல்லையா? சில நினைப்பா, சிஸ்டர் நினைப்பாங்க, ஐயோ அந்த பேஷண்ட் ஊசி போட்டுட்டு வந்தனா இல்லையா, மாத்திரை கொடுத்துட்டு வந்தனா இல்லையா. இருக்கிறது இங்கதான் இருக்கிறோம், இருதயம் இங்கதான் இருக்கு. பட் நம்ம சிந்தை என்ன செய்கிறது, சித்தரடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் மூடிடலாம். சரி நீ சொல்லிட்டு போ, என்ன வேணா சொல்லிட்டு போ, நான் கேட்கவே மாட்டேன்ப்பா, இருந்துடலாம். நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, பார்க்கவே மாட்டேன்ப்பா. நீ என்ன வேணா திட்டு, மாத்தி திட்ட மாட்டேன். ஏன்னா ஆவியின் கனி 9 எனக்குள்ள இருக்கு. ஆனா இதை என்ன செய்ய முடியாது.
காக்கிறது வெகும் கடினம். அப்ப இதை காத்துக்கொண்டு இதிலே பரிசுத்தத்தை நாம் நாட வேண்டும் என்று சொன்ன அந்த வசனம் எவ்வளவு அழகா, சிந்தையில ஒரு தெளிவு நமக்கு உருவாகலன்னு சொன்னா இருதயம் தன்னால என்ன செய்கிறோம், இருளடைந்து போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு முதலாவது ஒரு மனுஷனை அழிக்கும்படி தொடுகிற ஒரு இருதயம் அவருடைய சிந்தனை. தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத கலக்கங்கள் கொண்டு வந்து நம்ம என்ன செய்யலாம், சிதறடிக்கிறான். ஆகவே இந்த காலை வேளையில சபையாக எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை நம்மளுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு தித்திப்பான இருதயத்தை தாரும் ஆண்டவரே. இந்த ஆவிகள் நிறைந்த, அந்த 9 கன்னிகள் நிறைந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. என்னுடைய வாயிலிருந்து ஒரு கசப்பான வார்த்தை வரக்கூடாது. என்னுடைய ஆவியாத்மா சர்வ இருதயத்திலிருந்து உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தை வந்துவிடக்கூடாது. இந்த 2025ஆம் ஆண்டிலே நாங்கள் ஆசீர்வாதத்தை சபையாய் சுதந்திரிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் 2 பேர் 3 பேராய் கூடியிருந்த இடத்துல இன்றைக்கு எங்களுக்கு இத்தனை பேராய் நாங்கள் ஆராதிக்க உதவி செய்தீங்க. வேதம் சொல்லுகிறது, 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டவர்களா எங்கே கூடுங்களோ உடைய மத்தியிலே நான் வருவேன் என்று சொல்லி ஆவியானவர் இந்த இடத்திலே நமக்கு கூடியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் எழுந்து நிற்போமா? ஒரு விஷயம் நம்ம தெரசாக்கு ஒரு பாட்டு பாடினாங்க, விடுதலை விடுதலை சிந்தனைகளே விடுதலை, ஒரு பாட்டு பாடுவீங்க. அந்த பாட்டு பாட ஒரு செய்தியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். உங்க இருதயத்தை நீங்க ஒப்புக் கொடுங்க. அதனிடத்திலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். அந்த இருதயம் தான் நன்மையானவைகளை சிந்திக்கிறதா, தீமையானவைகளை இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம் இருதயத்தில் எதை சிந்திக்கிறோம்? நேர்மறையான எண்ணங்கள், பாசிட்டிவான எண்ணங்கள், ஆசீர்வாதமான எண்ணங்கள், ஒருவரை குறித்த நன்மையான எண்ணங்கள், அவர்களை குறித்து எந்த தீமையும் சிந்திக்காதபடிக்கு நன்மையே நாம் நினைக்கும் போது ஆண்டவர் நம்மை அப்படியே ஆசீர்வதித்து நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ தீமை செய்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். ஆகவே நாம் நன்மை செய்கிறவர்களாய் இந்த நாளிலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. எவ்வளவு சேர்ந்த பாடலை இதயோடு கூட நாம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அருமையான ஒரு பாடல். அந்த இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்படி எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் சகோதரோடு கூட சேர்ந்து அந்த பாடலை நாம் பாடி நம் விடுதலைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இருதயத்தை பாதப்படியில் நாங்கள் வைக்கிறோம். பசுத்தாவியானவர் வந்து எங்களை நிரப்புகிறார் அப்பா. நன்றி என்று சொல்லி நிற்கிறோம். சேர்ந்து பாடு. எத்தனை
ஆண்டவரே, என்னால முடியலப்பா, இந்த சக்தியால முடியல, இந்த பக்தியால முடியல, நான் எடுத்த முயற்சிகளால முடியல ஆண்டவரே. இந்த கோபங்களை அடக்கும்படிக்கு எத்தனையோ முயற்சிகள் எடுத்தேன், முடியல ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஆலயத்துல என்னுடைய இருதயத்தை சிலுவையில இறக்கி வைக்கிறேன் அப்பா. இந்த இருதயத்தை உடைய கல்வாரி சிலுவையில வைக்கிறேன். இந்த இரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி இயேசு. ராஜ்யத்தில் மாற்றுங்க ஆண்டவரே. எந்தெந்த பாவ கரைகள், கசப்புகள், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், மிருக குணங்கள் என்னுடைய இருதயத்திலே இருக்குமோ எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து சுத்திகரித்து பரிசுத்த பாதையை நடத்தி நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிக்க எங்களை தகுதிப்படுத்துங்க. பரிசுத்த கர்த்தரை சபையாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.